தமிழ் முதற்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எப்படி கரெக்டான மெத்தடில் பூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான சீரீஸில் பவர் ஐஎஸ்ஓ மூலமாக பூட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக சொல்ல வேணாம்னா ஆன்சர் உண்மை தான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ வச்சு நம்மளால் ஒரு பூட் டிரைவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவுக்கு எப்படி ஓஎஸ் பூட் பண்ணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பவர் ஐஎஸ்ஓ மூலமாக எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா. ஸோ முதல்ல இது எதுக்காக பவர் ஐஎஸ்ஓ நம்ம பூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லா நேரத்தையும் ரிஃப்ளெக்ட் சாஃப்ட்வேர் நம்மகிட்ட இருக்குமா இருக்காதா அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை பவர் ஐஎஸ்ஓ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை எனக்கு அந்த என்னோட சாஃப்ட்வேர் டிஸ்கில் அது இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த பவர் ஐஎஸ்ஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். ஸோ ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இதுவும். ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை டெடிக்கேட்டடாக ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி வின்ட்ரார் நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது, அதுக்கு முன்னாடி போன வாரத்தோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகாலில் லிங்க் கொடுத்துருங்க, அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து எப்படி உங்களால் பூட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ இதுக்கு தேவைப்பட நம்ம லேப்டாப் பூட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, மொதல் விஷயம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப், தென் ஆஃப்டர் நம்மகிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கணும், அது இல்லாமல் பூட்டபிள் சிடி ஒன்று இருக்கணும். ஸோ இது மூணு இருந்தால் நம்ம அந்த பூட்டபிள் கிரியேட்டிங் டிஸ்கை, அதாவது ஒரு பென்ட்ரைவை பூட்டபிள் டிரைவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்தவொடனே நம்மளுக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது கண்டினியூ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று மெத்தட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு பார்த்தா டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கிரியேட் யூஎஸ்பி டிரைவ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பூட்டபிள் யூஎஸ்பி டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி சில பெர்மிஷன் கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தவங்க லோடிங் ஆகிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். திரும்பி அதே மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் அன்ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மெத்தடில் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ மெனு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு தெரில, அதில் ஹெல்ப் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட எஸ்ஐ சாஃப்ட்வேர் டிஸ்கில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதில் போய் எப்பயும் போல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் போய் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போய் நான் இதில் வந்து விண்டோ 8 இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விண்டோ 8 பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் விண்டோ 8 நான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, விண்டோ 8.1. ஓகேவா. விண்டோ 8.1 ப்ரொஃபஷனல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சோடனே ஸோ இதான் ஐஎஸ்ஓ ஃபைலா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்றது கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறது. ஸோ பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரையாரிட்டி எந்த பென்ட்ரைவில் பூட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். தென் ஜஸ்ட்டு ஓகே மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஓகே கொடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ஓஎஸ் ஃபைல் தானா, அதை நம்மளால் பூட்டபிள் டிரைவாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த 2 மெத்தடில் மட்டும் செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லோடிங் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த இடத்துல மெயினாக இவங்க செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது 2 செக் ஆனால் தான் ஒரு ஃபைல் ஓஎஸ் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதான் இந்த 2 லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாக ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு எப்படி இதை பண்ண தெரியல அப்படின்னா அவங்களோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஏறணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பச்சை கலர் பார் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி முடியணும். ஏறி முடிந்தால் மட்டுமே உங்கள் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபுல் வீடியோ யாரும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்ப மாட்டீங்க. அதனால் அங்கங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக் ஆகும்போது எக்ஸ்டர்னல் ஆஃப் டைம் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஆகும் கடைசி நேரத்தில் ஆகும்போது மட்டும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணிடுங்க. திரும்பி வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் ஆன் பண்ண வேணாம். அதே மாதிரி உங்கள் டிஸ்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து நம்ம டிஸ்க் வந்து பூட் ஆகிருக்கா
அப்படின்றத பார்த்தீங்கன்னா திஸ் பிசியில் போய் நம்ம பார்த்துக்குருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பென்ட்ரைவ். ஸோ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மெட் அடிச்சு புதுசான விண்டோ 8.1 பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் இதோட உள்ளே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூட்டபிள் ட்ரைவாக தான் இப்போ இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அதோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ powerisoல எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்பரான மெத்தடோட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கிரெடிட்ஸ் எனக்கு சேரும். ஓகேவா. No God! No God, please no! 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 ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல என்ன உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்து பெல் ஐக்கன் ஐட்டம் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பிசி சப்போர்ட் சீரிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சீரிஸ் நம்ம பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ், அதாவது பிசி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ பிசி ஹப்பாக இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.